அன்பிற்குரிய எக்ஸல் தலைவர்களே, உங்கள் அன்பு ராஜன் பாபுவின் வணக்கம், வாழ்த்துக்கள். ஒவ்வொரு சங்க தலைவருக்கும் அந்த வருடத்தில் கிடைக்கக்கூடிய அங்கீகாரங்களில் ரொம்ப முக்கியமானது ஆர்ஐ பிரசிடென்ட் கொடுக்கக்கூடிய கிளப் எக்ஸலன்ஸ் அவார்டு. இந்த கிளப் எக்ஸலன்ஸ் அவார்டு வாங்குறதுங்கிறது ஒவ்வொரு சங்க தலைவருக்கும் ஒரு பெருமைக்குரிய விஷயம். அதுதான் ஒரு சங்க தலைவனுடைய முக்கிய நோக்கமாக இருக்கணும். மாவட்டத்தில் கொடுக்குற விருதுகளை விட ஆர்ஐ பிரசிடென்ட் கொடுக்குற அந்த கிளப் எக்ஸலன்ஸ் அவார்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கிளப் எக்ஸலன்ஸ் அவார்டு வாங்கிறதுக்கு பேசிக் ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், கிளப் சென்டரில் போய் கோல்ஸ் செட் பண்ணணும். செட் பண்ண கோல்ஸை அச்சீவ் பண்ணணும். ஸோ இந்த கோல்ஸை எப்படி செட் பண்ணுறது, அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நம்முடைய கிளப் எக்ஸலன்ஸ் அவார்ட் சேர்மன் ரொட்டேரியன் கார்த்திக் சிறப்பாக பண்ணிகிட்ருக்கிறாரு. நிறைய சங்கங்கள் இது வரைக்கும் கிளப் சென்ட்ரலில் போயிட்டு கோல் செட் பண்ணியிருக்கிறீங்க. நிறைய பேர் அதில் அச்சீவும் பண்ணியிருக்கிறீங்க. இந்த கிளப் சென்ட்ரலில் போயிட்டு கோல் செட் பண்ணுறது சம்பந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், அது சம்பந்தமாக ஏதாவது உதவி தேவைப்பட்டால், நம்முடைய மஹிந்திரா இண்டஸ்ட்ரியல் சிட்டி ரொட்டேரியன் கார்த்திக் அவர்களை உடனே தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய இந்த வீடியோவை தொடர்ந்து அந்த கிளப் சென்டரில் போய் இலக்குகள் நிர்ணயிக்கிறது, அதை அச்சீவ் பண்ணுறதை பற்றி நம்முடைய கார்த்திக் அவர்களுடைய வீடியோவும் இதை தொடர்ந்து வருகிறது. ஆகவே என்னுடைய எக்ஸல் தலைவர்கள் எல்லோரும் இந்த வருடம் கிளப் எக்ஸலன்ஸ் அவார்டு வாங்க வேண்டும் என்ற என்னுடைய அவாவை சொல்லி உங்கள் எல்லோருக்கும் கிளப் எக்ஸலன்ஸ் அவார்டு வாங்குவதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எக்ஸல் தலைவர்கள், எக்ஸல் செயலாளர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவானது எதற்கென்றால், கிளப் எக்ஸலன்ஸ் அவார்டு, அதாவது ரோட்டரி சைட்டேஷன் அவார்டு பெறுவதை குறித்து ஒரு சிறிய தொகுப்பு. அதற்கு 3 இலக்குகளை நாம் பூர்த்தி செய்திருக்க வேண்டும். முதலாவது இலக்கு ஜூலை மாதம் இன்வாய்ஸ், இரண்டாவதான இலக்கு ஜனவரி மாதம் இன்வாய்ஸ், முழுமையாக 2 இன்வாய்ஸுகளையும் செலுத்தியிருக்க வேண்டும். மூன்றாவதாக கோல் செட்டிங். இந்த கோல் செட்டிங் ஆனது நாம் ஆண்டு துவக்கத்திலேயே பல சங்கங்கள் கோல்ஸை நாம் நிர்ணயித்திருப்போம். அந்த கோல்ஸை எல்லாம் பூர்த்தி செய்வதன் மூலம் 3வது இலக்கம் நாம் அடைந்து விடுவோம். இந்த 3 இலக்குகளையும் அடைந்த பின்பு கிளப் எக்ஸலன்ஸ் அவார்டு, அதாவது ரோட்டரி சைட்டேஷன் அவார்டு நம் சங்கத்துக்கு முழுமையாக பூர்த்தியாகிவிடும். சைட்டேஷன் அவார்டு நீங்கள் ரிப்போர்ட்டில் க்ரீன் என்று உடனடியாக சைட்டேஷன் அவார்டு அச்சீவ் பண்ணி இருப்பீர்கள். இதற்கு ஒரு சில கோல்ஸ் எப்படி அச்சீவ் பண்ணுறது, இந்த மாதிரியான சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கலாம். எளிதில் நாம் 14 கோல்ஸ் அச்சீவ் செய்திருந்தால் சைட்டேஷன் அவார்டு உடனடியாக பெற்றுவிடலாம். அந்த 14 கோல்ஸில் எளிதாக பெறக்கூடிய ஒரு சில கோல்ஸ் உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கின்றேன். முதலாவதாக ஸ்ட்ராட்டஜி பிளானிங். நாம் சங்கம் தலைவராக பதவி ஏற்ற உடனேயே அல்லது அதற்கு முன்பதாகவே நாம் என்னென்ன செய்ய போகிறோம், என்ன திட்டம் செய்ய போகிறோம், இந்த செயல்பாட்டை நாம் உங்கள் சங்க ஆலோசகர், உங்கள் சங்கத்தில் உள்ள மற்ற உறுப்பினர்களோடு, உங்கள் சங்கத்தில் போர்ட் ஆஃப் டைரக்டர்களோடு ஆலோசித்து நீங்கள் அதை முழுமையடைய பதிவு செய்திருப்பீர்கள். அந்த ஸ்ட்ராட்டஜி பிளான் நீங்கள் பூர்த்தி செய்து விட்டீர்கள் என்றால் அந்த ஸ்ட்ராட்டஜி பிளானை கம்ப்ளீட், அதாவது ரோட்டரி சென்ட்ரலில் போய் முடித்து விட்டதாக கம்ப்ளீட் செய்தால் அந்த கோல் அச்சீவ் ஆகிவிடும். இரண்டாவது ஒரு உதாரணமாக ஃபவுண்டேஷனுக்கு நீங்கள் $1000 கொடுப்பதாக பதிவேற்றம் செய்திருந்தால், ஏற்கனவே அந்த $1000 நீங்கள் செலுத்தியிருந்தால், நீங்கள் ரோட்டரி சென்ட்ரலில் போய் உங்கள் கோல்ஸில் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த கோலும் பூர்த்தியாகி இருக்கும். இவ்வாறு நீங்கள் 14 கோல்கள் எளிதில் நீங்கள் பூர்த்தி செய்துவிட்டால் உடனடியாக உங்களுக்கு கிளப் எக்ஸலன்ஸ் அவார்டு உங்கள் சங்கத்திற்கு கிடைத்துவிடும். இது குறித்து ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். என்றும் ரோட்டரி சேவையில் உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.